தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசப்பட்ட விவகாரம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே 8 பேர் இது தொடர்பாக கைது செய்யப்பட்டிருந்தனர். தற்பொழுது மேலும் ஒருவர் இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். சாலமன் வணக்கம். ஏற்கனவே 8 கைதுகள், இப்போ 9வது ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கார். இவரோட பின்னணி என்ன? இந்த வழக்கோட விசாரணை தற்போது எந்த அளவில் இருக்கு? விரிவா பதிவு பண்ணுங்க. தமிழக வெற்றி கழகத்தோட எம்எல்ஏக்கள் பேரம் செய்யப்பட்ட வழக்கானது தற்போது சூடு பிடிக்கப்பட்டு திருவல்லிக்கேணி போலீசார் தொடர் கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில தான் ஏற்கனவே 8 நபர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில தற்போது மேலும் ஒருவரை திருவல்லிக்கேணி போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அதாவது ஏற்கனவே தேர்தல் கணிப்பாளராக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசு ஐபிடிஎஸ் என்ற திருநாவுக்கரசு என்பவர் கைது செய்யப்பட்டார். அவரது ஓட்டுநரான தற்போது கிருஷ்ணா என்பவரை திருவல்லிக்கேணி போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இவரும் இந்த தாவேக எம்எல்ஏக்கள் பேரம் செய்யப்பட்ட வழக்குல ஒரு முக்கிய நபராக பார்க்கப்படக்கூடியவர் என தெரிகிறது. இவர் தான் அதிகப்படியான நபரிடம் இந்த எம்எல்ஏக்கள் பேரம் தொடர்பாக அவர் நாடி இது தொடர்பாக பேசியிருப்பதாக திருவல்லிக்கேணி போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவரை தற்போது கைது செய்து திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல வைத்து தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே 35 கோடி ரூபாய் அளவுக்குல ஒரு எம்எல்ஏவிடம் பேரம் பேசியது தெரிய வந்ததை அடுத்து இவர்கள் தொடர்ச்சியாக ஈசிஆர்ல இருக்கக்கூடிய ஒரு தனியார் நட்சத்திர ஓட்டல்ல தான் இவர்கள் திட்டமிட்டு தொடர்ச்சியாக இது தொடர்பாக எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசி இருப்பதும் தெரிய வந்தது. மேலும் இதுல ஒரு முக்கிய நபராக பார்க்கப்படக்கூடிய செந்தில் பாலாஜி மற்றும் அவரது தம்பி அசோக்குமார் ஆகியோருக்கு எதிராக ஏற்கனவே சம்மனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக அவர்களுக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் தற்போது 9வது நபராக கிருஷ்ணா என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் மூலமாக வேறு ஏதேனும் தகவல் கிடைக்கிறதா என்ற கோணங்கள்ல திருவல்லிக்கேணி போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். நன்றி சாலமன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.